ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு 3 பொம்மைங்க கிஃப்ட்ஸா வந்துச்சான். அந்த கிஃப்ட்ஸோட சேர்த்து ஒரு சேலஞ்சும் வந்துச்சான். அந்த சேலஞ்ச் என்னன்னு தெரியுமா? அந்த 3 பொம்மைங்கள இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணுமா. இந்த ராஜாவும் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க நிறைய ஞானிகளை கூப்பிட்டாராம். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா கடைசியில ஒரே ஒரு ஓல்டு ஸ்டோரி டெல்லர் வந்தாராம். அவர் வந்து ராஜா கிட்ட ஒரு ஸ்டா கேட்டாராம். ராஜாவும் கொடுத்தாராம். அந்த ஸ்டாவை அந்த ஓல்டு ஸ்டோரி டெல்லர் வாங்கி ஃபர்ஸ்ட் பொம்மையோட காதுல விட்டாராம். அது இந்த காது வழியா போய் வாய் வழியா வெளியே வந்துருச்சான். ஒரு மனுஷன் சீக்ரெட்ஸை கேட்டு தனக்குள்ள வச்சுக்க முடியாம எல்லார்கிட்டயும் உளறின்றத குடிக்குது. அடுத்து 2வது பொம்மையை எடுத்தாராம். 2வது பொம்மையோட காதுல அந்த ஸ்ட்ராவை விட்டாராம். அந்த ஸ்ட்ரா இந்த காது வழியா போய் இந்த காது வழியா வெளியே வந்துருச்சான். இது தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷன் கேட்டு இந்த காது வழியா வெளியே விட்டுறத குறிக்குது. அவன் தேவனுடைய வார்த்தைய சீரியஸா எடுத்துக்கல. 3வது பொம்மையோட காதுல ஸ்ட்ராவை விட்டாராம். ஆனா அது வெளியே வரவே இல்லையா. உள்ள போன ஸ்ட்ரா உள்ளவே இருந்துச்சான். அது தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷன் கேட்டு அவன் மனசுக்குள்ள வச்சு அதன்படி வாழறத குறிக்குது. நம்மளும் ஃபர்ஸ்ட் டால் மாதிரி இல்லாம செகண்ட் டால் மாதிரி இல்லாம தேர்ட் டால் மாதிரி நல்ல மனுஷங்களா தேவனுடைய வார்த்தைய நம்ம மனசுல வச்சு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். யாக்கோபு 1:22 சொல்லிருக்கு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாய்.